வணக்கம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிறிஸ்துமஸ் உரையை எடுத்துக்கொண்டு என்னை பார்க்க இனிமையான ஒரு இளைஞர் வந்தார். குமரி மாவட்ட எங்களுக்கே உரிய ஒரு வட்டார வழக்கு. எந்த வகையிலும் வாழ்க்கையுடைய துன்பங்களோ களங்கமோ தீண்ட முடியாது என்று உடனடியாக ஒரு எண்ணத்தை நம்மிடம் உருவாக்கப்படத்தக்க ஒரு ஆளுமை அவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். இதை நான் மிகையாக சொல்லவில்லை. அவரை பார்த்த 5 நிமிடங்களுக்குள் இவருடன் எனக்கு வாழ்நாள் முழுக்க நீடிக்கக்கூடிய ஒரு உறவு இருக்க வேண்டிய என்ற முடிவுக்கு நான் வந்தேன். கிறிஸ்துவை எனக்கு அருகே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆளுமை என்ற எண்ணம் எனக்கு இவரை பற்றி ஏற்பட்டது. அவர்தான் போதகர் காட்சன். அப்போது அவர் ஒரு போதகராக இருந்தார். அதன் பிறகு பனை வெல்ல கூட்டுறவு நிறுவனத்திலே பணிக்கு சென்றார். அப்போதுதான் அவருக்கு பனை சார்ந்த ஒரு ஈடுபாடு உருவாகிறது. அதை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். இன்று இந்திய அளவிலேயே பனை என்கிற கற்ப விருட்சத்திற்காக, வாழ வைக்கும் மரத்திற்காக போராடக்கூடிய ஒரு போராளியாக, பனை ஆன்மீகத்தை முன்வைக்கக்கூடிய ஒருவராக அறியப்படுகிறார். அவருடைய அந்த மாற்றத்துடன் தொடர்ந்து நான் உடன் இருந்திருக்கிறேன். அவர் பனை பற்றிய ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதற்கு என்னுடைய மனைவி அருண்மொழி நங்கை முன்னுரை எழுதியிருக்கிறார். அவரை பற்றி நான் பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் அனைவருக்குமே அறிமுகம் செய்திருக்கிறேன். பெரிய லட்சியங்கள் கொண்ட மனிதர்கள் உண்மையிலே அந்த லட்சியத்திற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து மடிவது போல அல்ல அவருடைய வாழ்க்கை. அவர்கள் ஒரு தெய்வீகமான ஆணையை இந்த பூமியை நிறைவேற்றும் பொருட்டு இங்கு வந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதர்கள் ஒருவர் காட்சன். அவரை இந்த தருணத்தில் வணங்குகிறேன். அவர் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.